Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாகர்கோவில் தனியார் கல்லூரி விழாவில் தாவேக கட்சி பாடலை ஒலித்து ஆதவ் அர்ஜுனாவை வரவேற்றதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தலைவர் விஜயவர்களுடைய ஆட்சி இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் விவரிக்க கேட்போம். பிரசாத், வணக்கம். தாவேக கட்சியினுடைய பாடல் ஒலிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் 132வது ஆண்டு விழா கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 நாட்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினராக தாவேக கட்சியினுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவர் அந்த அரங்கிற்குள் வரும்போதே அங்கிருந்த மாணவர்களில் ஒரு சில மாணவர்கள் தாவேகாவினுடைய கொடியை உயர்த்தி பிடித்து தாவேகாவுக்கு ஆதரவான முழக்கங்கள் எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். தொடர்ந்து அவர் அரங்கினுடைய மேடைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அரங்கத்தினுடைய மேடையிலேயே தாவேகாவினுடைய கட்சி பாடல் ஒலிக்கப்பட்டது. பொதுவாக அந்த விழாவில் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இல்லாத சூழலில் இந்த கல்லூரியினுடைய ஒரு விழாவில் இந்த நிகழ்ச்சி நடத்தும் மூலமாக கல்லூரி நிர்வாகமே அவர் தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது போன்ற ஒரு சூழல் உருவானது. இதனால் ஒட்டுமொத்த மாணவர்களும் அந்த இதை பார்ப்பதும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் இதை ஒரு வித்தியாசமான பார்வையோடு பார்க்கின்ற ஒரு சூழல் என்று ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.